கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். 2024ஓட கடைசி வாரம், கடைசி வீடியோ 2024ல். எல்லோரும் மாதிரியும் ரீவைண்ட் வீடியோ பண்ணுற பிளானில் தான் இருந்தேன் நான் ஸ்டார்டிங்கில். பட் எனக்கு அதான் எல்லோரும் பண்ணிவிடுவாங்களே, நீ பண்ணி என்ன பிடிங்க போகிறன்ற ஒரு மைண்ட் செட்டில் விட்டுட்டேன். ஒரு ரேண்டமாக புலம்பிகிட்டு இருக்க மாதிரி ஒரு வீடியோ. இப்போ என் மைண்ட் செட் எப்படி இருக்குது அதை ஷேர் பண்ணுற மாதிரி இந்த 2024 எப்படி போச்சு அந்த மாதிரி தான் ஒரு எப்படி என்ன கைண்ட் ஆஃப் வீடியோனே எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு எந்த பிளானுமே இல்லை, ஜஸ்ட்டு பிளாங்காக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கேன். இதை பார்த்துட்டு உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறது, சும்மா லைக்கை போட்டு கமெண்ட் போட்டு டைம் வேஸ்ட் பண்ண இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை. முடிஞ்சால் இப்போ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ எனக்கு கண்டென்ட் பிளான் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்ததில்லை. அப்படியே கண்டென்ட் கிடைக்கலனாலும் அந்த வாரத்தில் ஏதாவது மெமரபுளாக இருந்தால் அதை எடுத்து போஸ்ட் பண்ணுவேன். இல்லை அந்த மாதிரி எதுவும் இல்லைனா வழக்கம் போல் ரீல்ஸ் செக்ஷனுக்கு போயிடுவேன், அவ்வளோதான். இதெல்லாம் தாண்டி நான் ஏன் இதை பண்ணிகிட்ருக்கேன்ற ஒரு கேள்வி எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு. ஒய் ஐ ஆம் டூயிங் திஸ். எனக்கு யூடியூப்குள்ளே வரும்போது வேறு ஒரு கோல் இருந்தது. அந்த கோலை ஸ்டார்டிங்லேயே புதைச்சிட்டானுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர்லேயே புதைச்சிட்டானுங்க. அதுக்கடுத்து வேறு ஒரு கோல் இருந்தது, அது கம்ப்ளீட் ஆகாதுன்னு எனக்கு தெரியும். ஸோ அதையும் பெண்டிங்கில் போட்டேன். அதுக்கடுத்து 3ஆவதாக ரெவென்யூ எடுக்கணுங்கிற பிளான். இதுக்காக நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து என்னோடய ஆடியன்ஸுக்கு நான் ட்ரூவாக இருக்கணும், அவங்களுக்காக நான் அவங்கள ஏமாற்றக்கூடாது, ஒரு ஹெல்த்தி கம்யூனிட்டி பில்ட் பண்ணுங்கிறது இந்த பிளான்லாம் எனக்கு கிடையாது. எனக்கு ஜஸ்ட்டு ஏதாவது ஒரு பண்ணி எவனையா ஒருத்தரை பில்ட் பண்ணி கொஞ்சம் வியூஸை வாங்கி ஒரு புரியும்னு நினைக்கிறேன், ஒரு ரெவன்யூ எடுக்கலாம், அவ்வளோதான் என்னோடய பிளான் ஸ்டார்டிங்கில் இருந்து இப்போ வரைக்கும். ஸோ அதை ஸ்டார்டிங்கில் பண்ண ஒரு ஆளை பிடிச்சி மில்க் பண்ணிகிட்டு இருந்தேன் முக்க கமெண்ட்ரின்ட்டு. பட் அது எப்படி சொல்கிறது, எனக்கே பிடிக்கலன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் பக்கம் போனேன், எனக்கு அதுவுமே பிடிக்கல. ஷார்ட்ஸ் எனக்கு பண்ண பிடிக்கல. அது ஏன் என்ன எதுக்கெல்லாம் தெரில, பண்ண பிடிக்கல. எப்படி இப்போது ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயத்த எல்லோரும் போட்டு மில்க் பண்ணிகிட்டு இருந்தால் அது சேச்சுரேட் ஆன மாதிரி கடுப்பாகும் இல்லை. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே ஷார்ட்ஸ் பண்ணும்போது எனக்கு அது பண்ணுறதுக்கு என்னடா அது எல்லோரும் பண்ணுறானுங்க நீயும் பண்ணிகிட்ருக்கான்ற மாதிரி மென்டல் பண்ண மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சு அதையும் விட்டேன். நல்லா போயிட்டு இருந்தது ஷார்ட்ஸ். எந்த ஷார்ட்ஸ் போட்டாலும் ஒரு 2000, 3000, 5000 போயிட்டு இருந்தது. ஒன்று 50,000 போச்சு, இன்னொன்று 21 lakhs 22 lakhs போச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு ஷார்ட்ஸ். அதை ப்ரைவேட்டில் போட்டேன், இப்போ இருக்காது. நிறைய இது டெலிட் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் ஒரு 50-60 ஷார்ட்ஸுக்கு மேலே ப்ரைவேட்டில் போட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ அரௌண்ட் ஒரு 5 to 6 இல்லை 10 கூட இருக்கும், தெரில எவ்வளோன்ட்டு. எனக்கு அந்த யூடியூப்லேருந்து வந்துக்கிட்டு இருந்த அந்த 5-10 பைசாவே நான் மூடிட்டேன். ஷார்ட்ஸும் எனக்கு பண்ண பிடிக்கல, ஜஸ்ட் பிடிக்கல, அவ்வளோதான். 2024ஓட ஸ்டார்டிங் தான் நான் ஃபேஸ் ரோல் பண்ண டைம். அப்போது தான் நான் ஃபேஸ் ரோல் வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ண டைம். இந்த பழைய பேக்ரவுண்ட் இருந்திருக்கும், ஆடியோ வைக்கோ இருந்திருக்கும், வீடியோ குவாலிட்டி கேவலமாக இருந்திருக்கும். இப்போ மட்டும் குவாலிட்டி 4Kல இருக்கான்னு கிபி பண்ணக்கூடாது. அப்புறம் பேசி டாக்டர் இந்த வீடியோ மேபி ஒரு மெமரபுளாக இருக்குது. அதை சுற்றி ஒரு சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்துச்சு, அதனால் மேபி இருக்கலாம். கேர்ள் ஃப்ரெண்ட் ரோல் Q&A வீடியோ இல்லை, இந்த டைம் தான் ஒரு சில பேரோட ஃபீட்ஸில் இந்த வீடியோ போய் அவங்க ஃபீட்ஸில் போய் என் மூஞ்சியை பார்த்துட்டு ஒரு சில லூசு குதிகள் ஓகே இவன் தான் இதுன்னு கண்டுபிடிச்சி எல்லா காதலையும் போய் ஓற்ற விட்டானுங்க. அது ஒரு தலைவலியாக போயிடுச்சு. யுவர் நேம் ஹிட் அண்ட் டீட்டெயில்ஸ் ஸ்பெக்டோன் இந்த வீடியோக்காக நான் 2 weeks மேலே ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். ஓகே, இந்த மணி வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், லவ் யூ ஸோ மச் மணி. அந்த வீடியோ இப்போ ப்ரைவேட்டில் இருக்கும். இந்த டிரான்சிஷன் ப்ளஸில் ஆரம்பித்து அதுக்கு அடுத்து இந்த ஃபஸ்ட் பார்ட்னு போட்டிருக்கேன்ல, இந்த 5 வீடியோஸ் என்னோடய ஹாலிடேஸில் போஸ்ட் பண்ணுது. இந்த 5 வீடியோஸையும் நான் 2 weeksல ஷூட் பண்ணி எடிட் பண்ணி முன்னாடியே அப்லோட் பண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன், அவ்வளோதான். அந்த 1 monthல தான் இந்த ஏஜே பைரவி ஷோ, ஜியோ ரீசார்ஜ் இன்க்ரீஸ் பண்ணது, இதெல்லாம் நடந்தது. அட்லா டயர் லிஸ்ட், ட்ரைபாட் அன்பாக்ஸ், அதுக்கப்புறம் ஓகே ஐ காப்பிட் மூவி கிஷோர். இந்த வீடியோ நான் ப்ரைவேட்டில் போட்டுருவேன். இந்த பேக்ரவுண்டுக்கு ஸ்விட்ச் ஆனது ஒன்று அக்கா யூனிவர்சிட்டி ரோஸ்ட். அந்த வீடியோ ரொம்ப நாள் பிளான், ரொம்ப நாள் பிளான். நான் இப்போ பண்ணலாம் அப்போ பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் தள்ளி போட்டு எனக்கு ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலாம் நிறுத்த முடியாதரா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகி பண்ணிட்டேன். அதை கோட் ரோஸ்ட் இந்த வீடியோவும் ப்ரைவேட்டில் போட்டுருவேன். கிரிஞ்சாக இருக்குன்றானுங்க. 2024 ஒரு எம்டியாக தான் போய்கிட்டு இருந்தது. 2023 கூட 4 சேனல் ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். 4த்துலேயும் கன்சிஸ்டண்ட்டாகவும் இருந்தேன். பட்
அதை அதுங்களை நிறுத்தி நான் வந்து கொஞ்சம் ப்ரொடக்டிவிட்டியை குறைச்சிக்கணும்னு தோணுது. அது இருந்தாலும் ஒன்றும் ஆகியிருக்காது. அட்லீஸ்ட் அது இருந்தது தான் இன்னும் கொஞ்சமாவது ஆக்டிவாக இருந்திருப்பேங்கிற ஒரு ஃபீல். 2024ல் வேறு எதுவும் நான் கொடுங்கலை. ஏதோ ஒரு எப்படியோ போய்கிட்டு இருக்கு. என்ன ஆகுது, எப்படி போகுது? ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து அதிகமாகிட்டே போகுது. போன வருஷம் இருந்ததுக்கு இதுக்கும் கழுத்து வலி அதிகமாகிட்டே போகுது. பில்லோ யூஸ் பண்ணுறதில்ல, தூங்க முடியறதில்ல, காசு இல்லை. அடுத்த வாரம் 2025 ஸ்டார்ட் ஆகுது. ஓகே கைஸ், நான் வந்து உங்களை அடுத்த வாரம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எதுவும் பண்ணாமல் இருந்தாலும் நான் அடுத்த வாரம் வர வேண்டாம். தொடங்க